தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில ஆரம்ப கட்ட தகவல்களும் ஆளும் கட்சியான திமுக கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தபால் வாக்கு எண்ணிக்கையில பல முக்கிய இடங்கள்ல எதிர்பாராத மாற்றங்களுமே பதிவாகியிருக்கா. திருச்சி மேற்கு தொகுதியில மூத்த அமைச்சரான கே.ஏ.நேரு தபால் வாக்குகள்ல பின்னடைவை சந்திச்சிருக்காரு. தற்போது வரைக்குமே எண்ணப்பட்ட வாக்குகள்ல அவர் 4261 வாக்குகளை பெற்றிருக்க, எதிர்பாராத முறையில தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் 4535 வாக்குகளுடன் 292 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை பெற்றுமே இருக்காரு. இந்த முன்னிலை அரசியல் களத்துல பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. முக்கிய அமைச்சருக்கு எதிராக ஒரு புதிய கட்சி வேட்பாளர் முன்னிலை பெறுவது அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தல்ல பல இடங்கள்ல தன்னுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவதாக ஆரம்ப கட்ட தகவலுமே வெளியாகிருக்கு. இது ஒரே தொகுதியில மட்டுமல்ல, மதுரை மத்திய தொகுதியில போட்டியிடும் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், திருமயம் தொகுதியில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆலந்தூர் தொகுதியில டி.எம். அன்பரசன் மற்றும் காட்பாடியில துரைமுருகன் ஆகியோருடைய தபால் வாக்குகள்ல பின்னடைவு சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போல முதல்வர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர்ல தாவேகா முன்னிலை பெற்று பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருடைய வாக்குகள் அதிகமாக இருக்கும் தபால் வாக்குகள்ல ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் அவங்களுடைய மனநிலை ஆளும் கட்சிக்கு எதிராக மாறி உள்ளதாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. சோ இப்படியே போனா கண்டிப்பாக முதல்வர் சீட்டு தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் தற்போதே ஆரவாரமாக இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.